ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் பரிகாரம்னு வச்சுக்கோங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பழமையான சிவன் கோவில்களுக்கு போகும்போது நான் நிறைய என்னுடைய பதிவுகளில் சொல்வேன்ல, பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போனால் நிச்சயமாக நாம் வேண்டியது நடக்கும். எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் நீங்கும். இந்த மாதிரி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு, பழமையான சிவன் கோவில்களுக்கு நீங்கள் போகும்போது அங்கே 63 சந்நிதி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? 63 நாயன்மார்களின் மூர்த்தங்களும் இருக்கும். இதுவரைக்கும் கவனிக்கலைன்னா இனிமேல் கவனிச்சு பாருங்க. எந்த பழமையான சிவன் கோவிலுக்கு நீங்கள் போனாலும் 63 நாயன்மார்களின் மூர்த்தங்களை வரிசையாக வச்சுருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக 4 பேரை நாம் சமயக்குறவர்கள்னு வச்சுருக்கோம். அவங்க 4 பேருக்கு தனியாக ஒரு சந்நிதி இருக்கும். 4வர் சந்நிதினே பேர். இதெல்லாம் அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கவனித்து பாருங்கள், சரியா? அந்த 4 பேர் யார்? ஞானசம்பந்த பெருமான், அப்பர் திருநாவுக்கரசர் சுவாமிகள், அப்பர் சுவாமிகள் 2 பேரும் ஒருவரே தான். அப்பர் சுவாமிகள், சுந்தரர், மாணிக்க வாசகர். ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்து சிவபெருமான் ஆட்கொண்டார். ஞானப்பால் உண்டார் இல்லையா ஞானசம்பந்த பெருமான்? ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார். அப்பர் சுவாமிகளுக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார். சூளை நோய், வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். ஓலையை எடுத்துட்டு போய் இவன் என்னுடைய அடிமை என்று ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தினார் இல்லையா? சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார். திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொண்டார். ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்தார். அப்பர் சுவாமிகளுக்கு சூளை கொடுத்தார். சுந்தரருக்கு ஓலை கொடுத்தார். மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று கொடுத்து சிவபெருமான் ஆட்கொண்டார். அந்த 4 பேரோட சந்நிதி இருக்கும். எப்பவுமே சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் சித்தன் போக்கு சிவன் போக்கு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சித்தர்கள் வழிபாடு பண்ணணும், மகான்கள் வழிபாடு பண்ணணும், சித்தம் போக்கு தான் சிவன் போக்கு என்று சொன்னார்கள். அதுலேயும் பெரிய புராணம் இருக்கே, ஏன் அதுக்கு பெரிய புராணம்னு பேர்? ஏன் பெரிய புராணம்னு பேர்? அது அளவில் பெரியதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதை விட எண்ணிக்கையில் பெரிய நூட்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏன் அது பெரிய புராணம்னா, அடியவர்களின் வாழ்க்கை வரலாறை சொல்கிற நூல் என்பதால் அதற்கு பெரிய புராணம். அப்போ ஆண்டவன் பெரியவனா அடியவர் பெரியவரா என்றால் நம்முடைய மரபில் நாம் அடியவர்களைத்தான் பெரியவர்களாக வைத்திருக்கிறோம். அதனால்தான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. தொண்டர்தம் பெருமை சொல்வதற்கு அரிதான விஷயம். தொண்டர்கள் தான் பெரியவர்கள். இப்போ இந்த 4வர் சந்நிதியை நீங்கள் பார்க்குறீங்களா? எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி, பாடல் பெற்ற பழமையான சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் போனால் அங்கே 4வர் சந்நிதியை பார்ப்பீங்க. இனிமேல் அங்கே போனால் அங்கே போய் கும்பிடுங்க. அங்கே என்ன சொல்லணுன்றதை நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன். பூழியர்கோன் வெப்புளித்த புகழியர் கோன்கழல் போற்றி, ஆழுமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருவாத ஊர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. 4 பேருக்கும் நாம் போற்றி சொல்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் யார்? அவர் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கழல் போற்றி. கூன் பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்தபோது அதை தீர்த்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவர் மதுரைக்கு வந்தபோது எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. சேக்கிழார் ரொம்ப அழகாக எழுதினார். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தூக்கும் கானத்தின் எழுப்பிறப்பை கண்கழிப்ப கண்டார்கள். அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு நாம போற்றி சொல்றோம். அப்பர் சுவாமிகள் அவர் யாரு? கல்லுல கட்டி கடல்ல வீசினாங்க. கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு சொல்லிட்டு வந்தார். சுந்தரர் அவர் வன்தொண்டர். அவர் சிவபெருமான பித்தா என்று அழைத்தவர். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய், சனி மாதிரி கஷ்டப்படுத்துறியே என்று கேட்டவர். அவர் வன்தொண்டர். அவருக்கு ஒரு போற்றி. மாணிக்க வாசக பெருமான் திருவாத ஊரிலே அவதாரம் செய்து சிவபெருமானே குருவாக காத்து கொண்டிருந்த பெருமை மாணிக்க வாசகருக்கு உண்டு.
அடுத்த முறை நீங்கள் சிவ ஆலயங்களுக்கு போகும்போது இந்த நால்வர் சந்நிதி கிட்ட நின்று இந்த நால்வர் துதியை நீங்கள் சொல்லுங்கள், இந்த போற்றியை நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக நீங்கள் தனுசு ராசி மீனம் ராசியில் பிறந்திருந்தா, உங்களுக்கு இப்போ குரு தசை நடந்தா, நீங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக இதை கண்டிப்பாக செய்யுங்கள். அடியவர்கள் வழியில்தான் ஆண்டவன் என்பதுதான் நம்முடைய மரபு. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கழல் போற்றி, ஆழுமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. இந்த நால்வர் துதியை சொல்லி வணங்கிட்டு வாங்க. நிச்சயமாக குருவருளும் திருவருளும் உங்களுக்கு சித்திக்கும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.